வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவின் முக்கிய புள்ளி செய்த செயலால் அதிர்ச்சி தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு என்பது மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த விசாரணையில் அவர் நேரில் ஆஜராகணும் அப்படின்றதே சொல்லியிருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகிருக்கிறது. அதாவது என்னவென்றால், நம்மளுடைய உதயநிதி அவர்கள் சமீபத்தில் சாணதான தர்மத்தை குறித்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சில் சர்ச்சையில் சிக்கினார். அதில் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்தனால அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தெலுங்கானா பார்த்திங்கன்னா முதல்வர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது உதயநிதி அவர்களும் அந்த ஒரு வழக்கில் பார்த்திங்கன்னா ஏராளமான வழக்குகள் பார்த்திங்கன்னா வட மாநிலங்கள் போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து விட்டு ஒரே வழக்காக அனைத்தையும் சேர்த்து ஒரே வழக்காக விசாரணைக்க வேண்டும் என்று நம்மளுடைய உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய பார்த்திங்கன்னா தரப்பில் மனு கொடுக்கப்பட்டிருந்த நிலைமையில் அதையும் பார்த்திங்கன்னா ஒரே வழக்காக மாற்றினார்கள். அதற்கான விசாரணையும் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னவென்றால், தற்போது சமீப காலமாகவே நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா வழக்குகளோ நீதிமன்றங்களோ பார்த்திங்கன்னா சற்று தேர்தலுக்காக அனைத்தும் ஒத்தி வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் தற்பொழுது மீண்டும் விசாரணையை எடுக்கப் போகிறார்கள் அந்த ஒரு வழக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மேலும் பலவிதமான பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழக்கில் மீண்டும் சர்ச்சைக்குள் பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் சிக்குவாரா, இல்லை இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று அந்த வழக்கில் இருந்து விடுவித்து விடுவாரா அப்படின்றது தெரியப்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் பேசியது குற்ற செயல், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவர் புறக்கணிக்கக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உதயநிதி அவர்களின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தகவல்கள் ஒன்று தெரிவிக்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.